السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எந்த தருணத்தில் மக்கள் மத்தியிலே உரையாற்ற நினைக்கின்றார்களோ, உபதேசம் செய்ய நினைக்கின்றார்களோ, அப்போதெல்லாம் என்னுடைய இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு காட்டி தந்த இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்கின்ற இந்த செய்தியை சொல்லாமல் அவர்கள் உரை நிகழ்த்தியது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவுக்கு வலியுறுத்தி இந்த பிதத்தை பற்றி சொல்லி இருந்தும் கூட இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நம்ம பார்க்கிறோம், அதை பரவலாக நாம் பார்க்கக்கூடிய தருணத்திலே அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்காதவர்களாக, அதுக்கு ஒரு எந்த ஒரு வேலையுமே இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக அந்த செய்தியை, அந்த நபிமொழியை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இதை பின்பு அறிவித்த இந்த சஹாபாக்களும் ஏதோ சும்மா பேருக்கு அதை மக்கள் மத்தியில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அதை ஃபாலோ பண்றங்கிற பேர்ல சும்மா பெயரளவில் இருந்து விட்டார்கள் என்பது போன்று இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே நடைபெறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப கடந்த வாரம் நம்ம பல வாரங்களாக நம்ம பேசிக்கிட்டு வர்றோம், குழந்தைகளை அண்ணலாருடைய வழியில் நாம் பின்பற்ற வேண்டும், அந்த அடிப்படையில் தான் நாம் வளர்க்க வேண்டும் என்று நம்ம பேசி வர்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வாரத்தை அதற்கான தலைப்பிற்கான இறுதியான வாரமாக இன்ஷா அல்லாஹ் நாம் அமைத்துக் கொள்வோம். அப்ப நாம் பார்க்கிறோம், அப்ப கடந்த வாரம் நாம் கடைசியாக பார்த்த செய்தி இந்த சுன்னத் கத்னா செய்தல். அப்ப இந்த கத்னா செய்தல் என்கின்ற இந்த விஷயங்களை பொறுத்தவரையிலே மக்கள் மத்தியிலே இதற்கு காட்டக்கூடிய இந்த ஆர்வம், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ வலியுறுத்தி பல வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க, வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காட்டாத ஒரு முக்கியத்துவத்தை இந்த சுன்னத் பண்றோம் என்கின்ற இந்த அடிப்படையில் உள்ள ஒரு விஷயத்தை, ரகசியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, பகிரங்கப்படுத்தி உறவினர்களை அழைத்து அதற்கான விருந்து உபசரிப்பு எல்லாமே செஞ்சு அதை கண்ணியப்படுத்துறோம் சொல்லி செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேர குழந்தைகளுக்கு சுன்னத் செய்யும் போது கூட இது செஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியாத அளவிற்கு அந்த பேர குழந்தைகளுடைய சுன்னத்துங்கிறது நடந்துச்சு, யாரையும் அழைக்கல. அப்ப அந்த அளவிற்கு ரகசியமாக நடத்தப்பட்டிருக்கும் போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய அக்குளில் உள்ள ஒரு முடியை ஆற்றுவதற்கு என்ன வேல்யூவோ அதுதான் இந்த சுன்னத்துங்கிற இந்த விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கிறேன்னு. அறிவுபூர்வமாக நாம் பார்த்தால் இதில் பல அறிவியல் நன்மைகள் இருக்கின்றது. நம்முடைய உடலுக்கு, நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றது.
ஆனால் இப்படி நம்ம ஊர் கூப்பிட்டு செய்யறதுக்கான காரணம் என்ன? இது அவசியம் என்று இருந்தால் ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் அவசியமோ, ஒரு மனிதன் எதையெல்லாம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றோ, அது நம்மை மறுமைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மார்க்க ஒரு விஷயமாக இருக்குமோ, அது எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கிறது நம்ம விளங்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை சரியான முறையில் தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பரிபூரணமான மார்க்கத்தில் தான் நம்மை விட்டு சென்றுள்ளார்கள் என்று நாம் முதலில் நம்ம என்ன செய்யணும்? நாம் விளங்க வேண்டும். இதை விளங்காத காரணத்தினால்தான் இவங்க என்னமோ நாங்கள் செய்யறோம், நான் நன்மை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரின்னு சொல்றாங்க. ஆனால் இதை மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் வச்சு செய்யறாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் எந்த ஒரு புதுமையும் புகுத்தாதீர்கள். ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, அனாச்சாரம், அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வரும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு போன ஒரு விஷயத்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போன ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்றங்கிறது, இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன வெயிட் கொடுக்குறாங்க? இயற்கை மரபுகளில் அடங்கும். ஒரு 5 விஷயத்தை சொல்லி இயற்கை மரபுகளில் அடங்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய வெயிட்டு அக்குள் முடியுதுன்றது, மர்மஸ்தானத்தில் உள்ளதை களைகிறது, நகம் விட்டுறது, இது போன்ற உள்ள விஷயங்களிலே உள்ள விஷயமாக இதையும் சேர்த்து சொல்றாங்கன்னு சொன்னா, இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு வெயிட் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கல. இந்த செய்ய உங்களுக்கு நன்மை இருக்கின்றது, உங்களுடைய மறுமை வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அதை எப்ப செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மார்க்க விஷயத்தை ரகசியமாக சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா, அதை பகிரங்கப்படுத்தி செய்யன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா, அப்போ நாம் பகிரங்கப்படுத்தாமல் தான் அந்த சுன்னத்தை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி, அதை எல்லோருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்களே. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த சர்வ சாதாரணமாக சொல்றாங்க. அப்ப எல்லா செய்தியுமே மக்கள் தெரிந்த விஷயங்களை பிரச்சாரம் பண்ண வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று இருக்கும்போது இந்த சுன்னத்துன்னு சொல்லி செய்கிறாங்களே, இதை பற்றி முழுமையான தகவல்கள் மட்டும் நம்முடைய கைகளிலே இதற்கு முந்தைய முன்னோர்கள் அவர்கள் ஹதீஸ்களை அறிவித்த அந்த ஹதீஸ்களை அறிவித்தவங்க சொல்லாமல் போயிட்டாங்களா? மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்களா? அல்லது அதை நம்முடைய கைகளில் கிடைக்க விடாம அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டானா? அல்லாஹ் தஆலா நமக்கு எதுவெல்லாம் தேவையோ, எதுவெல்லாம் அவசியமோ, எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ, எதிலிருந்து நாம் விலை கொள்ள வேண்டுமோ, அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி தந்திருக்கிறாங்கிறது நாம் முதலில் விளங்க வேண்டும். இந்த தமிழக முஸ்லிம்கள் எப்போ இதை விளங்குறாங்களோ, அன்றைக்கு இந்த பித்ஆ என்கின்ற இந்த நூதன பழக்க வழிமுறை அழித்தொடுக்கப்பட்டுவிடும். ஒரு விஷயத்தை செய்யறோம் சொன்னா அதுக்கு முதலில் நாம் முன்னிறுத்த வேண்டியது இந்த அல்லாஹ்வுடைய தூதரை. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா என்று நாம் நம்முடைய பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்யும் போது இதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கின்றதா, அல்லது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றானா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு சொல்லி 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 நாம் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் நாமும் சொர்க்கம் செல்ல முடியும். பொறுப்புகளை பற்றி விசாரிக்கும் போது நாமும் தப்பித்துக் கொள்ள முடியும், நம்முடைய பிள்ளைகளும் சொர்க்கம் செல்வார்கள் என்பதை முதலில் நாம் என்ன செஞ்சுள்ளேன் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் ஆவார். தன் பொறுப்புக்கு உட்பட்டவை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளி ஆவாள். தன் பொறுப்புக்கு உட்பட்டவை குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 2409வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ நாம் கொஞ்சம் நடுநிலையோடு இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை நாம் நம்முடைய குடும்பங்களை மையமாக வைத்தோ,
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தாய்மார்களை நாம் மையமாக வைத்தோ நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கணவன் தெளிவா இருப்பாரு அல்லது மனைவி தெளிவா இருப்பாங்க. நான் நபி வழியின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன், நான் நபி வழியைத்தான் பின்பற்றுவேன். அப்போ நபி வழி அடிப்படையில் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கத்னா என்பது கூட நடக்க வேண்டும். இப்போ நபி வழி அடிப்படையில் நடக்கிறதுனா என்ன? ரகசியமா பண்றது. அப்ப அப்படி ஒரு மனைவி சொல்லும் போது, ஒரு விதியத்திற்கு அடிபட்டு போன விதியத்திலேயே மூழ்கி போன ஒரு கணவன் சொல்லுவான், அதெல்லாம் முடியாது, என்னுடைய அம்மா அப்பா அப்படி வந்து ஆசைப்பட்டாங்க, என் பிள்ளையோட இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, என்னை விட்டு மறைந்து விட்டார்கள். அல்லது கணவன் இந்த வாசகத்தை சொல்லும் போது அவளுடைய மனைவிமார், எங்களுடைய அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டாங்க, ஆனா நடக்காம போயிடுச்சு, அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம்? சீரும் சிறப்புமா என்ன செய்ய போறோம்? இதை எல்லோருக்குமே அடி வாய் வச்சு போற அளவுக்கு, மூக்கு மேல விரல வச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் எங்களுடைய இந்த சுண்ணத்துங்கிற இந்த வழிமுறை நாங்கள் செய்ய போறோம் என்று சொல்றாங்களே, இது அவசியம் என்று இருந்தால் இது யாரும் முதல்ல நமக்கு வலியுறுத்த வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்த வேண்டாமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தாத, பிறருக்கு பகிரங்கப்படுத்தி இதை செய்யுங்கள் என்று சொல்லாத அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதற்கு ஆப்போசிட்டாக ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன கேட்கணும்? எனக்கு என்ன வந்துச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்கணுமோ என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த நிலைக்கு நாம் செல்லாமல் அல்லாஹ் தஆலா இதுவரை நம்மை பாதுகாத்து வச்சிருக்கிறான்னு சொன்னா அதற்கு நாம் நன்றி கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்ப கணவனுக்கு வந்து மனைவி ஆப்போசிட்டாகவோ அல்லது மனைவிக்கு கணவன் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு கணவன் இருக்கான்னு சொன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த மனைவி பொறுப்பாளி ஆவாள். அப்ப இந்த வீட்டை பார்த்துக்கிற வேண்டிய அந்த ஒரு கட்டளை இருக்கிறது, வீட்டில் எல்லாமே சரியாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டளை இருக்கின்றது. இதிலே அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்ப எதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிலைப்படுத்த வேண்டுமோ, எதிலே நாம் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்ல வேண்டுமோ, அதுல செய்யாத ஒரு மக்களாக இன்றைக்கு வாழக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதற்காக பெரிய அளவில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவர்களாக, பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் கூட வட்டிக்கு வாங்கியாவது அந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடிய ஒரு விதத்தை செய்யக்கூடிய ஒரு சுண்ணத்துக்கு இவ்வளவு ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னா அது கூட தவறு. ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நம்மள்கிட்ட வந்து என்ன இருக்கிறது? நமக்கு பொருளாதாரம் இருந்தால்தான் அது நமக்கு வந்து கடமை. அப்ப அந்த அளவிற்கு இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க? இதற்காக வந்து காசு பணத்தை வாங்குறது, பிறர் வந்து பாராட்ட வேண்டும், பிறர் பெருமைப்படுத்த வேண்டும், நம்ம பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காகவே செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை செய்யறதுனால இதோட போயிருந்தா அவர்களுடைய உறவினர்கள் அழைச்சிருப்பாரு. அப்ப அந்த உறவினர் என்ன செய்வாரு? அவர் வந்து நம்ம வந்து மெச்சின அளவுக்கு நம்ம செய்யணும். அப்ப நம்மளுடைய உறவுக்காரர்களை நம்ம அழைக்கிறது ஒரு குற்றமாகிறது. அதே மாதிரி அடுத்து என்ன? அவர்களை வந்து நம்ம அழைச்சி அவர்கள் தவறான வழியை கொண்டு போறதுக்கான துணை நிற்கக்கூடிய ஒரு குற்றத்தையும் சேர்ந்து சுமக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் எனவும் கூறுவார்கள். எங்கள் இறைவா, அவர்களுக்கு நீ இருமடங்கு வேதனையை அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு சபிப்பாயாக என்றும் கூறுவார்கள். இது அல் குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 67வது வசனமாக இடம்பெற்றுள்ளது. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னறிவிப்பு செய்யப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். திருமறைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இது அல்லாஹ் தஆலா எதற்காக சொல்லி காட்டுறான்? நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாது, கண்மூடித்தனமாக யாரையும் நாம் பின்பற்றி விடக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை பரிபூரணமாக அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் இருக்கின்றதா, வழிகாட்டுதல் இருக்கின்றதா என்று பார்த்துதான்
நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இப்படி ஒரு போதனையை நமக்கு சொல்றான். இதை சொல்லாமல் இருந்துடலாமே, இனிமேல் நடக்க போற விஷயம் சொல்லாமல் இருந்து விடலாமே. ஏன் சொல்றான்? நாம் அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும், அதில் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றானே, இதற்கு உட்பட்டவர்கள் ஒரு கூட்டம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாம இருக்காது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய எமோஷனலை அவங்க வெளிப்படுத்துறாங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்களுடைய எமோஷனலை நம்ம வழிகட்டு போயிட்டோம், நம்மளை அல்லாஹ் நரகத்தில் போட போறாங்கிறது உறுதியாயிடுச்சு. இதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிற முடியுமா? உயிரோடு வாழும்போது நாம் மன்னிப்பு கேட்கல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சமும் நாம் முயற்சி செய்யவில்லை. இனிமே போய் அங்கே போய் இருந்துக்கிட்டு நம்ம போய் வாய்ப்பு கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா தருவானா? தரமாட்டாங்கிறது தெளிவா என்ன செய்யுது, தெரிய வருது. அப்ப தெரிய வரும்போது அப்ப என்ன செய்யறாங்க? அவங்களோட எமோஷனல், அவங்களோட ரியாக்ஷனை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் இவங்கெல்லாம் எங்களை வந்து வழிகெடுத்துட்டாங்க, இவர்கள் எல்லாம் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், நீ எங்களை நரகத்தில் போய் போடுறங்கிறது உறுதி. சரி ரைட், எங்களை போடுறேன்னு சொல்லிட்டேன், இனிமேல் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஏன்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய தருணத்தெல்லாம் நாங்கள் தாண்டிட்டோம். ஆனால் எங்களை வழிகெடுத்தார்களே இந்த வழிகேடர்கள், இந்த முட்டாள்கள், எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை கேட்டு கண்மூடித்தனமாக நாங்கள் பின்பற்றி விட்டோம். எதை சொன்னாலும் சரி, அவங்க சொன்னா சரியா இருக்கு. இப்போ நல்ல பெரிய ஆளா இருப்பாரு, நல்ல தாடியெல்லாம் வச்சுட்டு ஜுப்பாலாம் போட்டுக்கிட்டு நல்ல தொப்பிலாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிறாருங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தொழுகை, இபாதத்து எல்லா விஷயத்திலும் நாம் நம்முடைய வெளி வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது பியூராக இருப்பாரு. இதை வச்சுக்கிட்டு இவர் வந்து இந்த கொள்கையை ஃபாலோ பண்றாரு, அப்ப இவர் வந்து சரியாக இருப்பாரு. இவர் அவருடைய சுன்னத்து கல்யாணத்தை, அவருடைய மகனுடைய சுன்னத்தை நல்ல விமர்சையா செஞ்சாரு, அப்ப அவர் செய்யும் போது சரியாக இருக்கு. அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படாம அவர் தொழுகிறாரு, அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தினால தான் அவர் வந்து தொழுகைக்கு வர்றாரு, தான தர்மங்களை செய்யறாரு, 10 தடவை ஹஜ் செஞ்சாரு, 5 தடவை உம்ரா செஞ்சாரு என்றெல்லாம் இந்த அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களும் முதியவர்களும் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்களே தவிர, அவரும் மனிதர் தான், அவரும் ஆதமுடைய மகன் தான், நாம் எப்படி பலவீனப்பட்டவர்களாக இருக்கின்றோமோ அவரும் பலவீனப்பட்டவராகத்தான் இருப்பார் என்கின்ற அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் மக்கள் அங்க போய் புலம்புவாங்க. அப்ப என்னென்ன புலம்புறாங்க? அவர்களுக்கு வந்து இருமடங்கு வேதனை கொடு, எங்களுக்கு வேதனை கொடுக்குறீல, எங்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை கொடுக்குறியோ அதே மாதிரி டபுளா அவங்களுக்கு ஒரு வேதனை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்கன்னு சொன்னா, இதை வந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த இந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்கின்றான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய தூதர், எந்த அல்லாஹ்வுடைய தூதர் நாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று சொன்னானே அல்லாஹ், நாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நரகத்தில் கடந்து புலம்பக்கூடிய அந்த புலம்பல்கள் வந்து எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டாம கொண்டு போய் நரகத்தில் போடுற டயத்தில் இப்பெல்லாம் நம்ம அதாபப்பட்டு நம்முடைய புலம்பல்களை சொல்லும் போது, ஏன்லாம் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி நீ எச்சரிச்சிருக்க கூடாதா என்று நாம் கேட்டிருந்தா பரவாயில்லை. அல்லாஹ் எச்சரிக்கை செய்து விட்டான். அல்லாஹ் ரசூலை நீ பின்பற்றுங்கிறத பல வகைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லி காட்டி கொண்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த அளவிற்கு இருக்கும்போது நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததான் மார்க்கம் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அன்பிற்கினிய சகோதரர்களே, கடந்த பல வாரங்களாக ஒரு குழந்தையை நாம் பெற்று வளர்க்கின்றோம் என்று சொன்னால் அந்த குழந்தையை நாம் வளர்க்கக்கூடிய விதம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் மட்டும்தான் நாமும் சொர்க்கம் செல்ல இயலும். பொறுப்புகளை பற்றி விசாரணை செய்யப்படும் போது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இருந்து நம்ம எளிதாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன செய்யலாம், நாம் வெற்றி பெற முடியும் என்பதை கடந்த பல வாரங்களாக நடந்த ஜும்மா உரையின் மூலமாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த அடிப்படையை நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்பது எல்லாத்திலேயுமே இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.